ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளிர் அரும்பில்லா சேனல். அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல ஆண்டவரை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி வீட்டில் நம்ம இட்லி பொடியை பிகினர்ஸ் ஒரு சின்ன டிப்பை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது நல்லா டேஸ்ட்டாக அப்படின்றத பார்க்கலாம். பேன் எடுத்துகிட்டு நம்ம ஒரு சின்ன பவுலில் வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கோம். ஒரே ஒரு துளி ஆயில் மட்டும் சேர்த்தா போதும். நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டே இருக்கும்போது நல்லா வாசனை வரும். அதில் ஊடால நம்ம ஒரு பருப்பை மட்டும் எடுத்து நல்லா வாயில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா வாயில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும், நல்லா கடிப்படணும், மொறுமொறுன்னு. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அதே பவுலில் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அதையும் ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு இதே போல் நம்ம வறுத்துக்கலாம். அதை பாதி வறுபட்டதுமே இதே மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். 10 வரமிளகாவும், ஒரு 6 பல் பூண்டு, ஒரு சின்ன கொத்து கருவேப்பிலை, இதையும் நம்ம நல்லா சேர்த்து இந்த கடலைப்பருப்பு கூடயே நல்லா வறுத்துக்கலாம். நல்லா இந்த பூண்டோட வாசனை, நல்லா வரமிளகாய் எல்லாம் நல்லா வறுபட்டு வந்துடும். இதே மாதிரி இந்த கடலைப்பருப்பையும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நல்லா நம்ம எவ்வளோ நேரம் வறுக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். அதே மாதிரி தீஞ்சிடக்கூடாது. எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். கடைசியாக நம்ம எள் இருக்கு இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் சேர்த்து வறுத்துக்கலாம். அது எள் நல்லா படபடன்னு நமக்கு பொரியணும். இந்த பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்போட இதையும் சேர்த்து விட்டுறலாம். கொஞ்சோண்டு நம்ம உப்பை சேர்த்து வறுத்து போட்டுக்கலாம். இன்னும் நல்லா கெடாமல் இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதையும் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இப்போ கட்டி பெருங்காயம் சேர்க்கணும். என்கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சோண்டு தூள் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா வீட்டிலேயே நம்மளுக்கு இட்லி பொடி டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். எல்லாேருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். நம்ம இந்த வறுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வறுக்கிறதுல தான் நம்மளுக்கு விஷயமே இருக்குது. நல்லா வாயில் லைட்டாக ஒரு பருப்பை மட்டும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. எப்பயுமே ஃப்ளேமை ரொம்ப அதிகமாக வச்சு நம்ம பருப்பை வறுக்கக்கூடாது. நிதானமான தீயிலையே நம்ம வச்சு வறுக்கணும். அப்படி வறுத்தாதான் மேலே மட்டும் இல்லைன்னா கரிஞ்சிருக்கும், உள்ளே அப்படியே வேகாமல் இருக்கும். நல்ல நிதானமான தீயில் பொன்னிறமாக நல்லா வறுத்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு உடனே நம்ம கண்டெய்னரில் எதுவும் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா பவுடர் ஆறணும். ஆற வச்சுட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.